பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ப்ரொஃபெட்டிக் என்கவுண்டருக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தேவனுடைய சந்திப்பை அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்வதிலே இந்த நாளிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சங்கீதம் 34:1 இந்த வேளையில நம்ம ஒரு வார்த்தையை வாசிக்க போறோம். இந்த வார்த்தையின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆமென். சங்கீதம் 34:1 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதம் எப்படி எந்த நேரத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். துரத்திவிடப்படும் பொழுது பாடின சங்கீதமா. புலம்பலதான் நம்ம கேட்கணும், முறுமுறுப்பதான் நம்ம கேட்கணும். ஆனா இங்க தாவீது பாடின சங்கீதத்தை நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சங்கீத புஸ்தகத்துல இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அவரை உயர்த்தும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு தாவீது பாடின இந்த சங்கீதம் எந்த நேரத்தில் எழுதப்பட்டது என்பதை தான் இந்த வேலையில நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இப்படிப்பட்ட ஒரு வழிகளுக்கு நேராக கடந்து போறீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படியாக ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்க செய்ய வேண்டிய காரியம் தேவனை துதிப்பது. உங்களுடைய வாயில நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, எக்காலத்திலும் நான் அவரை துதிப்பேன், எந்த நேரத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வாயில் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த நேரத்திலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன், இந்த நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கடந்த வாரம் நம்ம இதே லைவ்ல நம்ம சந்திக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை நம்மளோடு கூட இடைப்பட்டார். யோசுவா புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மோடு கூட சொல்லி இருக்கிற வார்த்தைகள், நமக்கு கற்றுக் கொடுத்தவைகள், அவர் நம்மை நடத்துகிற விதம் ஒரு நாளும் நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, நம்முடைய சிந்தையை விட்டு பிரியாது இருப்பதாக சொல்லி நம்ம தியானிச்சோம் இல்லையா? இந்த வாரம் கூட கர்த்தர் அதே காரியத்தை தான் நம்மளோடு கூட உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ என்ன சூழ்நிலை வழியா கடந்து போயிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை வழியா போயிட்டு இருக்கிறீங்களா? ஒடுக்கமான சூழ்நிலை வழியா போய் கொண்டிருக்கிறீங்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அவரை எப்போதும் துதிக்க வேண்டியது. அவரை உயர்த்துகிற துதி எப்போதும் நம்முடைய வாயை விட்டு பிரியாதபடி, நம் சிந்தையை விட்டு பிரியாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா ஜெயம் அவரிடத்துல இருந்துதான் நமக்கு கிடைக்க கூடியதா இருக்கு இல்லையா? இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் இருந்தாலும், மனிதர்களுடைய உதவியை பெற முடியாத சூழ்நிலைகளுக்கு நீங்க தள்ளப்பட்டு இருந்தாலும், இன்னைக்கு தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்க கேளுங்க. அவரை உயர்த்துகிற துதியை உங்க வாயை விட்டு ஒரு நாளும் பிரிய விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமே. இந்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன், ஏன் நம்ம அவரை துதிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதே 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சிங்கத்தின் குட்டிகள் கூட குறைவுபட நேரிடும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு நாளும் குறைவுபடுவது இல்லை, தாழ்ச்சி அடைவது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வேத வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வார்த்தையின் அபிஷேகத்தினால் இந்த வேலையில நீங்க நிரப்பப்பட உங்களுடைய இருதயத்தை நீங்க விட்டு கொடுக்கிறீங்களா? அப்படின்னா இருக்கிற இடத்துல நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையாகிய நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. வேத வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை ஆராதிக்கிற, அவரை தெய்வமாய் கொண்டு அவருடைய சீஷர்களாகிய நீங்களும் நானும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவர் என்னுடைய மெய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, நம்மளை எப்படி நடத்த நினைக்கிறாரோ, அவர் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம மேல நல்லெண்ணம் கொண்டு இருக்கிறாரோ, அவர் நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிற கர்த்தரா இருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை நோக்கி தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன, ஒருவேளை கொஞ்சம் நம்ம கையில இருக்கும் பொழுது
அது எதுக்காக நம்ம செய்யறோம், நம்ம கையில எதுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது போல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் அது ஒரு பிக்சரா இருக்கலாம். நம்ம கையில இருக்கிற ஒரு சின்ன விஷயம் இப்படி ஒரு காட்சியாய் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கலாம். இதை வச்சு என்ன செய்ய போறோம், இதை வச்சு என்ன நடக்க போகுது, இதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இது எதுக்கு நமக்கு கொடுத்திருக்காருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேத வார்த்தை சொல்றத நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்க கையில கொடுத்துக்கிற கொஞ்சத்துல அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நீங்க சொல்லுங்களேன், கொஞ்சத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் அப்படியே கொஞ்சத்திலே நம்மளை விட்டுற மாட்டாரு. ஆமென். கொஞ்சத்திலே அவர் நம்மளை விடுகிற கர்த்தர் அல்ல. கொஞ்சத்தின் மேல் அதிகாரியா இருக்கிற நம்மை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற நம்மை அநேகத்தின் மேல் உண்மை உள்ளவர்களாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க கையில கொஞ்சம் தான் பலன் இருக்கா, உங்க கையில கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் இருக்கா, ஆண்டவர் அதை பெருக செய்ய வல்லவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த கொஞ்சத்தின் நடுவிலும் நீங்க தேவனை ஸ்தோத்திரீங்க. ஆமென். தாவீதுக்கு கொஞ்சம் ஆடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது, அதுவும் அப்பாவுடைய ஆடுகள் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சின்ன கூட்டத்தின் மேல் அவர் உண்மையா இருந்ததை கர்த்தருடைய கண்கள் கண்டது. வேற எந்த மனுஷனும் காணாம இருக்கலாம். தாவீது வனாந்திரத்துல செய்த காரியத்தை எந்த மனிதனும் காணாம இருக்கலாம். அவர் என்கரேஜ் பண்றதுக்கான ஆட்கள் சுற்றி இல்லாம இருக்கலாம். அவர் செய்வதற்கான வெகுமதியை கொடுப்பதற்கான ஆட்கள் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த தாவீதை கண்ட கண்கள் சிங்காசனத்தின் மேல் உயர்த்தினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் சில காரியங்கள்ல உண்மையா இருக்கும் பொழுது, அந்த கொஞ்சம் பலத்துல அவரை விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது, யாரும் நம்மளை காணாம இருக்கலாம், நம்மளை என்கரேஜ் பண்ணாம இருக்கலாம், கைத்தட்டெல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், வெகுமதிகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அதற்காக உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒரு நாளும் நீங்க விட்டு விடாதீங்க. கொஞ்சத்துல புலம்பிராதீங்க, மறுதளிச்சிடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் அவருடைய நோக்கம் என்னன்னா, அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரி ஆக்குவேன் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவரை ஃபாலோ பண்ற அவருடைய சீஷர்களாகிய நம்ம எல்லாரையும் கர்த்தர் எப்படி முன்குறித்திருக்கிறார்னா, அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கும்படியாக. நீங்க அதை நம்பர்ஸ்ல அல்ல, அவர் கொடுக்கிற பொறுப்புகள்ல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அதாவது அநேகம் என்பதை எண்ணிக்கையில மாத்திரம் நம்ம அடக்குகிற காரியம் அல்ல. இன்னைக்கு அனேனியா போய் பவுல அபிஷேகிக்கிறார். ஒரு மனுஷன் தானே அபிஷேகிச்சாரு, இந்த மனுஷனை தானே சந்திச்சாரு, அந்த மனுஷனை தானே சந்திச்சாரு? இல்ல, அவர் சந்தித்த ஒரு மனிதன் உலகத்தையே கலக்கிற மனிதனா இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் நான் அநேகத்தின் மேல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வேலையில தெரிவித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேத வார்த்தை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். சிலர் அந்த அநேகம் சொல்லி அந்த அநேகத்தை தேடி தேடி எங்க அநேகத்தையே காணுமே, நிறைய கொடுப்பேன் நிறைய காணுமே அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் நடத்துகிற பாதையில் ஒரு திருப்தியை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். எண்ணிக்கையில் அல்ல, நம்பர்ஸ்ல இல்ல, அவர் நம்மை நடத்துகிறதுல, அவர் நடத்துகிற விதத்துல, அவர் மேய்க்கிற விதத்துல, அவருடைய அன்பில், அவருடைய அரவணைப்பில குறைவையே நீங்க காண மாட்டீங்க. உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனை நீங்க அனுபவிப்பீங்க. இதனாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியுது. தேவன் சந்தித்த மனிதர்கள், தேவன் அநேகரை சந்திப்பதற்கென்ற வழியாக மாற வைக்கிற தெய்வம் தான் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களோடு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், திருப்தியான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன், எனக்குள் ஒரு திருப்தியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விழுந்து போவது இல்லை. அவர் சொன்னதை செய்யாம உங்களை கைவிடுவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க, உங்களுடைய வாயில ரிப்பீட் பண்ணுங்க. அநேகத்தின் மேல் என்னை அதிகாரியாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கையில இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய். கர்த்தருடைய கையில இருந்து நீங்க வெக்கத்தின் சின்னமா இருக்க மாட்டீங்க, அவமானத்தின் சின்னமா இருக்க மாட்டீங்க. நீங்க கர்த்தர் கையில இருக்கிறீங்கன்னா அலங்காரமான கிரீடமா இருப்பீங்க, ராஜ முடியா இருப்பீங்க. கர்த்தர் கையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் நீங்க அலங்கோலமா இருக்க மாட்டீங்க. அநேகரை ஹானர் பண்றதுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். அநேகரை கனப்படுத்துவதற்கு என்று உங்களை தேவன் பயன்படுத்துவார். உங்க வாழ்க்கை அநேகரை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை உயர்த்தும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லுங்களேன். கொஞ்சத்திலும் அவரை உயர்த்த ரெடியா இருக்கிறீங்களா? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. அது போல ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்க கரத்துல நீங்க வைத்திருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு மனதோடு அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் செய்கிற அதிசயத்தை உங்கள் கண்கள் காண போகிறது. அநேகர் உங்க கையில இருக்கிற இந்த கொஞ்சத்தினால போஷிக்கப்பட போறாங்க.
ஆமென். இன்னைக்கு அதை தேவனுடைய கரத்துல கொடுத்து நீங்க ஸ்தோத்திரிக்கிறீங்கன்னா, உங்க கரத்தை உயர்த்தி அவரை நீங்க நன்றியோடு கூட துதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா, எக்காலத்திலும் நான் அவரை துதிப்பேன். துரத்தி விடப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும் என் தேவனை நான் துதிப்பேன் என்று சொல்லி துதித்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்தி பாருங்களேன். புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாக தாவீது இருக்கலாம், ஆனா அந்த தாவீதை தான் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மேய்ப்பனாய் கர்த்தர் நிறுத்தினார். ஆமென். அநேக வில்கள் எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாங்க, அம்பு எய்யப்பட்ட ஒரு மனுஷனாங்க யோசேப்பு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை உறுதியாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அநேக ஆயுதங்கள் உங்களை சுற்றி நிற்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் உறுதியாக, ஆமென், அநேகரை ரட்சிக்கிற ஒரு கண்மலையாக தேவன் உங்களை நிறுத்துவார். நீங்க உறுதியான ஒரு மனுஷனாக நிற்பீங்க. ஆமென். நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக நிற்பீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க நிற்பதற்கென்று ஒருவர் கண்மலையாய் இருக்கிறார். உங்களுக்கான அஸ்திபாரமா ஒருவர் இருக்கிறார். ஆமென். மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், ஆண்டவரே, உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப தேவன் சொல்றாரு, அங்க ஒரு கண்மலை இருக்கு பாரு, அதுல ஒரு வெடிப்பு இருக்கு, நீ அங்க போய் இரு, நான் என் கரத்தினால உன்னை மறைச்சு என்ன நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றார். மோசே ஆண்டவர்கிட்ட உங்களை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்கறதுக்கு முன்பாகவே தேவன் ஒரு கண்மலையும் அதன் வெடிப்பையும் ஆயத்தமாய் வைத்திருந்தார் என்பதை தான் பாக்குறோம். மோசே கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏதோ உருவாக்குன இடம் கிடையாது, ஆல்ரெடி ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கார். மோசே இதை கேட்பான், நான் என் மோசேக்கு அதை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே அதை பார்த்தார், பயங்கரமான தீர்க்கதரிசி அதை பார்த்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நிக்க வேண்டிய இடம், சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசிப்பதின் மூலமாய் அவருடைய கிருபையினால இன்னைக்கு அதற்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற உங்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குகிற தெய்வமாய் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்க கேட்பது சத்திய வார்த்தைகள். இது ஏதோ என்கரேஜ் பண்றதுக்கோ மோட்டிவேட் பண்றதுக்கோ ஆன வார்த்தைகள் அல்ல. இது உங்க வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிற, உங்களை சிருஷ்டித்த தெய்வம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள். அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைக்கிற தேவனுடைய சத்தத்தை தான் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்களேன். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை உயர்த்தும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சிங்கத்தின் குட்டிகள் கூட குறைவுபடும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரையும் நான் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாய் விட்டு கொடுங்க. இது உங்க சிந்தனையாய், இது உங்களுடைய தியானமாய் மாறட்டும். நான் குறைவுபடேன் என்பதை விசுவாசிங்க. நீங்க குறைவுபடுவதில்லை. உங்களுடைய எமோஷனல் நீட்ஸா இருக்கலாம், உங்க பிசிக்கல் நீட்ஸா இருக்கலாம், உங்களுடைய மென்டலி நீங்க ஏதாவது காரியத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி நீங்க ஏதோ ஒரு தேவையில நீங்க இருக்கிறதா இருக்கலாம். எந்த காரியங்களா இருந்தாலும் அவர் உங்கள் மெய்ப்பனா இருக்கிறார். சரியான வழியில உங்களை நடத்துவார். சரியான நேரத்துல உங்களுக்கு தேவையான பலனை தருவார், உங்களுக்கு தேவையான உயர்வை தருவார். அதுவரை அவருடைய பலத்த கரத்திற்குள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அவருடைய கிரியைகளை விசுவாசித்து, அவரை நம்பி அமர்ந்திருக்க உங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தாவே நன்றின்னு சொல்வோமா? ஆமென். கர்த்தாவே நன்றி, இந்த வார்த்தையை என்னை கேட்க பண்ணினதற்காக நன்றின்னு நீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த சத்தம் எதேர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது என்று நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி முன் குறித்திருக்கிறார். இந்த சத்தம் உங்களுக்குள்ள ஒரு ஜீவனை உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ரிசரக்ஷன் பவர் உங்களுக்குள்ள வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதே விசுவாசத்தோடு கண்களை மூடி நீங்க இருக்கிற இடத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாள்ல நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய சந்திப்புக்காக நன்றி அப்பா. இந்த சத்தம் ஜீவனை உண்டு பண்ணினதற்காக நன்றி. சோர்ந்த இருதயங்களை, இலைப்படைந்து போனவர்களை கர்த்தர் பலப்படுத்தினதற்காக நன்றி ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னே சென்றிருக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே எக்காலத்திலும் உம்மை துதிக்கும்படி நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி. எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்ததற்காக நன்றி. எல்லா விதத்திலும் அப்பா உமக்குள் எங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துவதற்காக நன்றி ராஜா. எல்லா குழப்பத்தின் மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு தெளிவை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக, நம்பிக்கையை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக, உம்மை நம்பும் இருதயத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக. இந்த வார்த்தை அப்படியே நம்பும்படியாக அப்பா, நம்பி விசுவாசித்து காத்திருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க.
அநேகத்தின் மேல் நீர் அதிகாரியாக வைக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தத்தை அநேகர் கேட்கும்படியாக தேவன் கிரியை செய்வதற்காக நன்றி. இந்த வார்த்தை அநேகரை விடுதலை செய்வதற்காக நன்றி. உமக்குள் பலப்படுத்துவதற்காய் நன்றி. தொடர்ந்து நடக்க பலப்படுத்துவதற்காய் நன்றி அப்பா. இதற்கு விரோதமா இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வானத்திலும் பூமியிலும் எங்களை ரட்சிக்கும்படியாக உம்முடைய ஒரே நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமம் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய திரு கரத்துல இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரோடும் தேவன் பேசி இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களுடைய தியானமாய் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை நிறுத்துவார். தொடர்ந்து இந்த ப்ரொஃபெட்டிக் என்கவுண்டர் நெக்ஸ்ட் வீக் நம்ம சந்தித்து தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம். தினந்தோறும் நீங்க தேவனுடைய வார்த்தையை எங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில ஜூம் மீட்டிங்ஸ் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ நம்முடைய அஃபீஷியல் நம்பருக்கு மெசேஜ் மூலமாக நீங்கள் இணைய விரும்புனீங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்தலாம். நீங்கள் கால் பண்ண வேணாம், நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம். மெசேஜ் மாத்திரம்தான் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதனால் நீங்கள் எங்களோடு கூட ஜூம் மீட்டிங்கில் இணைந்து தெய்வ சத்தத்தை கேட்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய தியானமாகட்டும்னு சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். ஆமென். காட் பிளஸ் யூ.